பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 82, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது மாணவர்கள் கல்வி கற்கும் முறைகள் பற்றி ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருந்தேன். தற்பொழுது மாணவர்களுக்கு அவர்கள் பயிற்சி காலங்களில் நிறைய தடுமாற்றங்கள் மற்றும் செயல்முறைகளில் குழப்பங்கள் மற்றும் ஒரு பயம் இதெல்லாம் இருப்பது இயல்புதான். மாணவர்கள் என்னிடம் உள்ள மாணவர்கள் திருக்குறள் எழுதி சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, திருக்குறள் எழுதி விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து என்னிடம் கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் சேர்வதற்கு வயது 28 முதல் 40 வயதுக்குள் சேர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த 40 வயதுக்குள் மட்டும்தான் உடலானது எந்த ஒரு உணவை கொடுத்தாலும் ஒரு மருந்தை கொடுத்தாலும் மறுசுழற்சி செய்து உடல் செயல்பட எளிதாக இருக்கும். வயது கடந்து விட்டால் அவர்களால் செயல்படுவது கடினமாக இருக்கும். பிறப்பால் உயிர்கொலை உணவு தவிர்த்து எவ்வித மது புகை இந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லாமல் இருந்தால் 45 வயதுக்குள் சேர்ந்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு கடினம். ஆகவே உயிர்கொலை உணவு புதிதாக நிறுத்தக்கூடியவர்கள் அவர்கள் 30லிருந்து 35 வயசுக்குள்ள இருந்தால் ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். வயது கடந்து விட்டால் உடலானது ஒத்துழைப்பு கொடுப்பது ரொம்ப கடினம். உள்ளுறுப்புகள் அதனுடைய மறுசுழற்சி முறையில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும். ஆகவே இளம் வயதுதான் சரியான ஒரு காலகட்டம். இந்த வயதை விட்டுவிட்டால் திரும்ப பெற முடியாது. ஆகவே ஆசிரியர் மீது உண்மையான அன்பு இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும், பண்பு இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஒரு செயலை சொன்னால் பல கேள்விகளை கேட்காமல் அவரவர் உடலுக்கு மட்டும்தான் தனித்தனியாக மருத்துவ முறை பணி செய்யும். அதை விடுத்து ஒருவருக்கு சொன்ன மருத்துவ முறை இன்னொருவருக்கு பயன்படுத்த முடியாது. காரணம், அவரவர் தாய் தந்தையர் வேறு, கணவன் மனைவி இப்படி உறவு முறைகள் மாறி மாறி வர்றதுனால அதெல்லாம் கண்காணித்து கவனமாக உணவு முறைகளை சொல்ல வேண்டியிருக்கும். ஆகவே ஆசிரியரை கேட்காமல் எந்த ஒரு செயலையும் செய்வது தவறான ஒரு பாதையில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆகவே உடலானது ரொம்ப மகத்துவமானது. ஆகவே ஒழுக்கம் கடைபிடிக்கும் உடலில் மட்டும்தான் உயிர் தங்கும். ஆகவே ஒழுக்கம் என்பது அவரவர் உயிரை காக்க உடலுக்கானது என்பதை புரிந்து கொண்டு அவரவர் கவனமாக செயல்பட வேண்டும். இதில் கட்டாயம் கிடையாது. விருப்பத்தோடு உள்ளவர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்ள முடியும். ஆகவே எமது கடமைகள், என் கணவர், என் குழந்தைகள் இவர்களுக்கு எனது கல்வி இயல்பாகவே சேர்ந்துவிடும். அதில் எவ்வித மாற்றமும் கிடையாது. இதில் வேற யாரும் தடுக்கவும் முடியாது. இது என்னுடைய கடமை. என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு முதலில் நான் சொல்லிக் கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி இந்நாட்டு மக்களுக்காக கொடுக்க வேண்டும். ஆகவே அதை யாரும் தடை செய்வது மகா பாவ செயலாகும். அதற்கப்புறம் மாணவர்கள் யார் விரும்புகிறாரோ அவர்களுக்கும் சொல்லித்தரப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே புரணிகள் கலகம் செய்து வேலைகளை தடை செய்யாமல் அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களாகிய பாரத் தாய் அவர்களுடைய பெயரில் உள்ள
சொத்துக்களில் பணி செய்தால் மட்டும்தான் நற்பலன் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மற்றவர்களுடைய சொத்துக்களில் பணிபுரிந்தால் நற்பலன் கிடைக்க 100% வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.